வணக்கம். உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன். ஒன் ஆங்க்ரி மொமெண்ட் ஆஃபன் டஸ் வாட் வி ரிப்பென்ட் ஃபார் இயர்ஸ். இல்லைங்களா? இது குறித்து தான் இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு நாள் ஒரு மனிதர் தனது காரை கழுவி துடைத்து கொண்டிருந்தாராம். அப்போ அவருடைய 6 வயசு மகன் காரின் அடுத்த பக்கத்தில் விளையாடிட்டு இருந்தான். ஏதோ சத்தம் கேட்டதை உணர்ந்த தந்தை காரை சுற்றி வந்து பார்த்த பொழுது அப்படியே ஷாக் ஆயிட்டார். ஏன்னா பையன் ஒரு சிறு கல்லால் காரில் ஏதோ கிறுக்கி கொண்டிருந்ததை பார்த்து அதிர்ந்தார். காரை மிகவும் பாதுகாப்பாக வைத்திருந்த அந்த தந்தை தனக்கு வந்த கோபத்தில் பையனின் கையை பிடிச்சு அவனது விரல்களில் கையில் கிடைத்த ஸ்பேனரால் பல முறை அடிச்சிட்டார். மருத்துவமனையில் பையனின் விரல்களில் சில குணமாக்க முடியாத அளவுக்கு எலும்புகள் நொறுங்கி போய்விட்டதை ஆய்வுகள் தெரிவித்தன. எந்த முயற்சியும் பலனளிக்காம பையனின் 2 விரல்களை நீக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. சில நாட்கள் கழித்து வேதனையால் முனகி கொண்டிருந்த மகன் பக்கத்தில் வந்த தந்தையை பார்த்து, அப்பா, என் விரல்கள் மீண்டும் எப்பப்பா வளரும் என்று விவரம் புரியாமல் கேட்டான். இதை கேட்டதும் உள்ளுக்குள்ள நொறுங்கி போயிட்டார் அந்த தந்தை. மகனுக்கு பதில் சொல்லும் சக்தி கூட அவரிடம் இல்லை. தன் காரிடம் சென்றவர் கோபத்துடன் அதை தனது கால்களால் பல முறை எத்தினார். அப்பதான் அவர் தனது மகனின் கிறுக்கல்களை கவனித்தார். பையன் லவ் யூ டேட் என்று எழுதி வச்சிருந்தான். தனது அவசரத்தனமான கோபத்தால் மகனுக்கு ஏற்பட்டுள்ள இழப்பை உணர்ந்து உடைந்து அழுதார் அந்த தந்தை. தாம் பள்ளி பருவத்தில் படித்த ஆங்கில கவிதை ஒன்றின் முதல் 2 வரிகள் அப்போது அவருக்கு ஞாபகத்திற்கு வந்தன. ஒன் ஆங்க்ரி மொமெண்ட் ஆஃபன் டஸ் வாட் வி ரிப்பென்ட் ஃபார் இயர்ஸ். திருக்குறளை போல புத்தி சொல்லும் இந்த 2 வரிகளின் பொருளையும் முற்றிலும் உணர்ந்தவராக வெடித்து அழுதார் அவர். இனி அவரால் அழ மட்டும்தானே முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.